ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு லேப்டாப், அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி நம்ம ஓஎஸ் சேஞ்ச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப்போட மாடல் பார்த்திங்கன்னா Lenovo E41-25 மாடல். இதில் தான் நம்ம இப்போ ஓஎஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் வெர்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளாடி போகலாம். ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென் டிரைவர் பூட் பண்ணது, ஓஎஸ் பூட் பண்ணது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர். அது இருந்தால் மட்டும்தான் இந்த லேப்டாப், இதுக்கு முன்னாடி உள்ள லேப்டாப்ஸ் ரெண்டுலேயுமே ஓஎஸ் சேஞ்ச் பண்ண முடியும். சிம் எஜெக்டர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் இருக்கும், அதில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பூட்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதான் அந்த ஹோல் யூஎஸ்பி பக்கத்தில் இருக்கிறது தான். இதை நம்ம அந்த பின் வச்சு கிளிக் பண்ணால் மட்டும்தான் பூட்டிங் ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். உங்களோட லேப்டாப்பில் பென் ட்ரைவரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் வச்சு அந்த ஹோலில் கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டப், செகண்ட் பயோ செட்டப், தேர்ட் இருக்க பூட் மெனு. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணதும் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் பென் ட்ரைவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கிளிக் பண்ணாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து லோடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாப்பப் வரும். அதையும் நம்ம செக் பண்ணலாம். அது மூலமாக தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து லாங்குவேஜ், அதுக்கப்புறம் டைம், அதுக்கப்புறம் கீபோர்டு இதெல்லாமே நம்ம செட் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அதில் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் தான் அது. செகண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரீஜியன் அந்த மாதிரி பட்டது தான். அதில் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் இந்தியாங்கிறதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்க கீபோர்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் பண்ணி முடித்ததும் கீழே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற நெக்ஸ்ட் அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணி விட்டால் போதும். நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு அது உங்களை வந்து கொண்டு போகும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி அதை கிளிக் பண்ணிட்டோம். அது டேரெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் நவுங்கிறது இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா செட்டப் இஸ் ஸ்டார்டிங். சம்டைம்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்காக நிற்கும். அந்த மாதிரி நின்றுச்சுன்னா நீங்கள் வந்து பயோஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். முடிஞ்ச அளவு அந்த மாதிரி நிற்காமல் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ். அந்த பாக்ஸில் வந்து டிக், அதாவது செக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்திங்கன்னா வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நம்மளுக்கு எந்த வெர்ஷன், அதாவது எந்த எடிஷன் வேணுங்கிறது. கவர்மெண்ட் லேப்டாப்ஸில் பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்காது. அது டேரெக்டாக வந்து ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் வெர்ஷனுக்கு தான் போகும். இதில் பார்த்திங்கன்னா கஸ்டம்ங்கிறது இருக்கும். அதில் வந்து இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ்ட் அந்த இதை கிளிக் பண்ணிவாங்க. அப்போ தான் நம்மளோட லோக்கல் சி, அதாவது விண்டோஸ் சியை வந்து ஃபார்மேட் பண்ண முடியும். இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே லோக்கல் டிஸ்க்கு தான், நம்மளோட ஹார்ட் டிஸ்க். அதில் ஃபஸ்ட் இருக்கிறது தான் விண்டோஸ். அதை நம்ம ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லேப்டாப் உங்களுக்கு அதாவது யூஸிங் கண்டிஷனில் இருந்ததுன்னா உள்ள எவ்வளோ லோக்கல் சி எவ்வளோ ஜிபிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃபார்மேட் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வேறு எல்லா லோக்கல் டிஸ்க்கையும் வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா விண்டோஸுங்கிறது இருந்ததுனால தான் என்னால் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபார்மேட் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். ஓகே, கேன்சல். இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் உங்களோட லோக்கல் டிஸ்க் சி வந்து ஃபார்மேட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஃபார்மேட் ஆகி முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் இருக்க அந்த 5மே வந்து ஃபில் ஆகணும், அதாவது 100% ஃபில் ஆகணும். செகண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் அதை வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ பார்த்திங்கன்னா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லாமே செட்டப் ஃபைல் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்குது. அதுவும் இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பிசி வந்து அதாவது பிசி அல்லது லேப்டாப் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இந்த லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ரீஸ்டார்ட் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ரீஸ்டார்ட் நவுங்கிறதுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அது வந்து குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக் அதுவாட்டே ரீஸ்டார்ட் ஆகிட்டு ரீஸ்டார்ட் நவுன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம இப்போ அதையும் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸில் ரீஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவாங்க. ரீஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய செட்டப் ஃபைல் வந்து உள்ள நம்ம செட் பண்ணுறது மாதிரி வரும். அது எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த காரணம் கொண்டும் லேப்டாப் அல்லது பிசியில் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற டைம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடாது, அதாவது ஷட் டவுன் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா மதர் போர்டு டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஓஎஸ் வந்து திரும்பவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். இல்லைனா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வந்து எந்த காரணம்னு கரண்ட் போகாமல், அதாவது பவர் போகாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஓஎஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டம் அல்லது லேப்டாப் எல்லாத்துலேயுமே நம்ம ஓஎஸ் போடுவோம். அதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பின்னு கிளிக் பண்ணி பூட்டு மெனுவை ஓப்பன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சில லேப்டாப்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது நம்ம இன்டர்நெட்டில் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி எடுத்தோன்னா அதிலே வந்து ஷோ பண்ணணும். இல்லைனா ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்திங்கன்னா அதிலே வந்து கீஸ் கொடுத்துருப்பாங்க. F2, F10, F12 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கீஸ் கொடுத்துருப்பாங்க. பிசியில் பார்த்திங்கன்னா F2 கொடுத்ததும் நம்ம வந்து டேரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டைம் வந்து அது டேரெக்டாக பூட்டிங் ஆப்ஷன் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி எல்லாமே செட்டப் எல்லாமே ஓஎஸ்க்கு வந்து ஒரே மாதிரி தான் வரும். அதுவும் நம்ம வந்து ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. 2018, 10, 20 இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் ஓஎஸோட செட்டப்பு. ஸோ வந்து ஒவ்வொரு ஓஎஸும் ஒவ்வொரு செட்டப் வரும். அது ரொம்ப பெரிய இதாக இருக்காது. அது நீங்கள் இனிமேல் தான் அதை பார்க்க போகிறீங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். இது உங்களுக்கு தேவையா அந்த மாதிரிப்பட்ட ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதை நீங்கள் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். மோஸ்ட்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். இதனால் என்ன Windows 10ல் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ரொம்பவே நல்ல ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். பட் ஃபாஸ்ட்டுங்கிற பொறுத்த வரைக்கும் Windows 7 தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். Windows 7 பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் Windows 10ல் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து Windows 10 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரொஃபஷ்னல் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் யூஸ் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் அதாவது நீங்கள் படிக்கிறீங்கன்னா ப்ரொஃபஷ்னலில் வந்து எஜுகேஷன் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனில் தான் சேஞ்ச் ஆகும். இல்லைனா வெறும் எஜுகேஷன்லேயே இருக்கும். Windows 10 எஜுகேஷனில் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் வந்து ஷோ பண்ணுறேன். எதனாலனா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணுங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுவோம். ஸோ நீங்கள் அதையும் கூட பார்த்துக்கலாம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இந்த வீடியோவில் நான் அந்த லிங்கை நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அது நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அவங்க காசை வேஸ்ட் பண்ணாமல் ஓஎஸை அவங்களே போட கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அதாவது செட்டப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். அதுவே உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். அது இப்போ பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும் லேப்டாப்பு. அப்படி ரீஸ்டார்ட் ஆனால் பயப்படாதீங்க. சிஸ்டம் அப்படி தான் ரீஸ்டார்ட் ஆனால் பயப்படாதீங்க. அது வந்து செட்டப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரீஸ்டார்ட் ஆகிறது. இது எதை நம்ம கான்செப்டாக பேஸ் பண்ணி வரோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலில் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தோன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அப்டேட் டைம் முடிஞ்சதும் ரீஸ்டார்ட் ஆகும். அதே சேம் கான்செப்ட் தான் இதுவும். லேப்டாப்ஸ்லேயும் அதே தான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஏ மூமெண்ட்டுங்கிறத ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன கேட்கான்னு பார்த்திங்கன்னா உங்களோட ரீஜியனை வந்து கேட்கும். பார்த்திங்கன்னா உங்களோட ரீஜன் கேட்டுடுச்சு. நம்ம வந்து இந்தியா தான். இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேட்குறது பார்த்திங்கன்னா உங்களோட கீபோர்டு லாங்குவேஜ் அதுதான் உங்களுக்கு கேட்கும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுடுச்சு. ரைட் கீபோர்ட் லே அவுட் அது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா அதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இது வந்து லே அவுட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இன்டர்நெட் வந்து அது கனெக்ட் பண்ணுறதுக்காக கேட்கும்.
அதுக்கு நீங்கள் வந்து நெட்வொர்க் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து இப்போ ஷோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் யூ டு ஏ நெட்வொர்க். இதுக்கு நீங்கள் ஐ டு நாட் ஹேவ் இன்டர்நெட் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. திரும்பவும் சேம் பாப்பப் வருது, நெட்டு கனெக்ட் பண்ணுறது. இதுலேயும் ஐ டு நாட் ஹேவ் இன்டர்நெட் அதை கிளிக் பண்ணிவாங்க. அடுத்த பேஜில் சேம் நேரமாக கொடுத்த மாதிரியே தான் வரும், அதையும் கொடுத்துவாங்க. கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப். எதனாலனா நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒன் ட்ரைவ் இது எல்லாமே நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது மாதிரி வரும். இப்போ நம்ம உங்கள் பிசியோட நேம் வந்து கேட்குறது. இது நீங்கள் என்ன நேம் வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் நேம் அல்லது லினோவா இல்லைன்னா என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ என்ன பிசியோ அதோட நேம் நீங்கள் போட்டுக்கலாம். கேப்ஸ் லெட்டர் இல்லைன்னா ஸ்மால் லெட்டர் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு தான் கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் போட தேவையில்லை, அது நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. பாஸ்வேர்டு வேணுன்னா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்துவாங்க. ஆல்ரெடி பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் என்ன பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து அக்செப்ட்டுங்கிறத கொடுங்க. இது வந்து கோர்ட்டனா நம்மளோட மொபைலில் கூகுள் ஆட்சன்ஸ் இருக்கிற மாதிரி லேப்டாப்பில் கோர்ட்டனாங்கிறது. ஹாய், we are getting everything ready for you. அதாவது ஃபுல் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து அது வந்து டோட்டல் ஃபுல்லாக அது ஃபினிஷ் பண்ணதுக்கு அதுவே தான் செட்டப் பண்ணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திஸ் மைட் டேக் செவரல் மினிட்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து கட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ வந்து சடனாக நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போடுற மாதிரி தான் இருக்கும். கீழே போட்டிருப்பாங்க டு நாட் டர்ன் ஆஃப் யுவர் பிசி. இப்போ பார்த்திங்கன்னா லீவிங் எவ்ரி திங் டு அஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா டோட்டல் செட்டப் ஃபினிஷ் ஆகி மெயின் விண்டோஸ் பேஜ் வந்துடும், அதாவது டெஸ்க்டாப் பேஜ் வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஃபினிஷ் ஆக போகுது. விண்டோஸ் ஸ்டே அப் டு டேட், அதாவது அப் டு டேட்டில் இருக்குது, ஆல்மோஸ்ட் தேர். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக டோட்டலாக ஃபினிஷ் ஆகிட்டு, அதாவது விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணிக்கலாம் எந்த வெர்ஷன் நம்ம போட்டிருக்கோங்கிறத. நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் போட்டேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20H2. H2 எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஹவாஸ்கி ரேஞ்ச் பைக்கில் உள்ள H2 பைக்கோட நேம். இது பார்த்திங்கன்னா 20H2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். விண்டோஸ் 10 ப்ரோ எஜுகேஷன் வெர்ஷன் 20H2 இன்ஸ்டால்ட் ஆன் 14/12/2020 14ஆம் நான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது லேப்டாப் அல்லது பிசி எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் Lenovo E41-25 அந்த மாடல். இது பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஒரு பையன்ட்டு வாங்கினது மீன்ஸ் வீடியோக்காக வாங்கினது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஸ்கிரிப்ட் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.